ஊர் கூடி கொண்டாடுறதுக்காகத்தான் பண்டிகை, திருவிழா, தேரோட்டம் எல்லாமே. அங்க வந்து பிரச்சனையை பத்த வச்சா ஏத்துக்கவே முடியாது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் பக்கத்துல தம்மம்பட்டி உளிபுரத்துல ஜல்லிக்கட்டு நடந்துச்சு. சுப்ரீம் கோர்ட் வழிகாட்டுதல் படி ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. சேலம் ஆத்தூர் ரெவென்யூ ஆபீசர்கள் நேர்ல வந்திருந்தாங்க. 500 மாடுகளும் 300 வீரர்களும் வந்து சேர்ந்தாங்க. உறுதிமொழி எடுத்ததுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆச்சு அந்த உற்சாக திருவிழா. வாடிவாசல் திறந்துச்சு, சிங்கமா சீறி வந்துச்சு காளைகள். அதுக்காகவே காத்திருந்த இளவட்டங்கள் மாட்டை அணைஞ்சு பிரைஸ் அடிச்சாங்க. அப்போ வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு ஜல்லிக்கட்டு. அதுக்கப்புறம் தான் அந்த அசம்பாவிதம் நடந்துச்சு. அனல் பறக்கும் ஆட்டம்னு சொல்லுவாங்கல்ல, அது போலத்தான் ஆச்சு உளிபுரம் ஜல்லிக்கட்டு களம். போட்டி இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருந்தப்போ காளைய பிடிச்ச மாடு வீரர்களை சில மாட்டோட உரிமையாளர்கள் திட்டாங்க. என்னோட மாட்டை எப்படி பிடிக்கலாம்னு வாக்குவாதம் பண்ணாங்க. இதனால ஜல்லிக்கட்டு போட்டியில சலசலப்பாகி போச்சு. களத்துக்குள்ள நுழைஞ்சு வீரர்களை அடிக்க பாஞ்சாங்க. அவங்கள போலீஸ் தடுத்து வெளியேற்றினாங்க. இதோட முடிஞ்சது பிரச்சனைன்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் புதுசா ஒரு பிரச்சனை உருவாச்சு. பற்றி எரிந்த களம்னு சொல்றது போல களத்துல சேஃப்டிக்காக நிரப்பி வைக்கப்பட்டிருந்த தேங்காய் நார்கள்ல திடீர்னு தீ பற்றி எரிஞ்சுது. இதை யாருமே எதிர்பார்க்கல. அங்க இருந்தவங்க நெருப்பு அணைக்க முயற்சி பண்ணாங்க. முன்னெச்சரிக்கையா நிறுத்தப்பட்டிருந்த தீயணைப்பு வண்டியை கொண்டு வந்து தண்ணியை ஊத்தி அணைச்சாங்க. பிளசண்டா தொடங்கி பரபரன்னு போய்கிட்டு இருந்த ஜல்லிக்கட்டு பற்றி எரிஞ்ச நெருப்பால 1 மணி நேரம் நின்று போச்சு. அதுக்கப்புறமா நல்ல விதமா முடிஞ்சதால எல்லாரும் பெருமூச்சு விட்டாங்க.